எங்கள் வீட்டு சமையலில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசணிக்காய் தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்காக பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானி எண்ணெயை ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் செய்யலாம், உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடலப்பருப்பு போடலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் கடலப்பருப்பு இல்லை, அதனால் உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு இதானதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா நீளமாக வெட்டினாலும் சரி, சின்ன சின்னதாக வெட்டினாலும் சரி, அது நீளமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் வெங்காயத்தை நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வெங்காயத்தை வணக்குங்க. சரிங்களா? வெங்காயத்தை நான் வணக்கியிருக்கேன், நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கிங்க. இன்னும் வேணுனாலும் அதிகமாக போட்டுக்கலாம், ஆனால் நான் 2 வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் மிளகாய் போடணுங்க. 4 மிளகாய். பச்சை மிளகா வேணுன்னா பச்சை மிளகா போட்டுக்குங்க, ஆனால் நாங்கள் எப்பவுமே பச்சை மிளகா போட மாட்டோம், அதனால் வர மிளகாய் மட்டும்தான் போடுவோம். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க. நாங்கள் வரமிளகா தான் போடுவோம், அதனால் வரமிளகா மட்டும் போட்டுக்கிறேன் நான். நல்லா வரமிளகா நல்லா செவந்து வந்ததும், அது செவக்காது இருந்தாலும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச அரசணிக்காயை வந்து சிறுதாக நான் வெட்டி வச்சுருக்கேன், அலசி. இப்போ அரசணிக்காய் போடுறேங்க. அரசணிக்காய் பொரியல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். அரசணிக்காய் பொரியல் தான் ஸ்பெஷலாக என் பொண்ணு கேட்டிருந்தான்னு நான் அரசணிக்காய் தான் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன். சூடாக நான் சாப்பாடில் அரசணிக்காய் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் டுடே சமையலில் எங்கள் வீட்டில் அரசணிக்காய் தான். அதனால் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள், பிடிக்கலைன்னா விட்டுருங்க. அரசணிக்காய் நல்லா அலசி பாத்திரத்தில் போட்டுங்க. பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் மேலே லைட்டாக கல்லுப்பு கலந்துருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளற பாருங்கள். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்து லைட்டாக தெளித்து விட்டு வேக வைங்க. அப்படியே டம்ளரில் ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா கொழன்னு ஆயிடும். கொழன்னு ஆகக்கூடாதுங்கிறக்கோசரம் தண்ணி தெளித்து தான் நான் சமைக்கிறேன். பாருங்கள், இப்போ தண்ணி தெளிப்பேன். நான் செல்லிலேயே எடுக்கிறங்காட்டிக்கு தாங்க செல்லு ஒரு பக்கம் முடிச்சுட்டு கையில் ஒரு பக்கம் செய்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. தெளித்து விட்டதுக்கப்புறம் பாத்திரத்தில் எடுத்து இப்போ தட்டு எடுத்து மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிளறி பார்க்குறேன் இல்லையா, கொஞ்சம் நல்லா கிளறி பார்த்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்குன்ட்டு பாருங்கள். லைட்டாக வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இருந்தாலும் எதுக்கு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் மறுபடியும் பெரட்டி விட்டு மூடி வைக்க போகிறேங்க பாத்திரத்தை. பாருங்கள், 2 நிமிஷம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு பிடிச்ச அரசணிக்காய் ரெடி. சூடான சாப்பாடில் பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் வேணும்னா சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம்.